வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், இது வந்து 8வது வகுப்பில் அறிவியல் புக்கில் இந்த பாடம் இருக்குது. பாடத்துடைய மதிப்பீட்டு வினாக்களை பார்க்கலாமா? சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. காகிதம் எரிதல் என்பது ஒரு டேஸ் மாற்றம். இயற்பியல், வேதியியல், இயற்பியல் மற்றும் வேதியியல் நடுநிலையான. இதுக்கு என்ன விடைன்னா வேதியியல் மாற்றம். இந்த ஆவணாவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் எழுதிருங்க. சரியா? தீக்குச்சி எரிதல் என்பது டேஸ் அடிப்படையிலான வேதி வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். இயல் நிலையில் சேர்தல் மின்சாரம் வினைவேக மாற்றி ஒளி வகை. இயல் நிலையில் சேர்தல் இதுதான் எனக்கு சரியான விடை. டேஸ் உலோகம் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகிறது. வெள்ளீயம், சோடியம், காப்பர், இரும்பு. இரும்பு தான் என்ன செய்யும், துருப்பிடிக்கும். அப்போ இரும்பை இதில் நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதிருங்க. அடுத்து பாருங்க, கீழ்காண்பவற்றில் எது மின்னாற்பகுத்தலை தூண்டுகிறது? வெப்பம், ஒளி, மின்சாரம், வினைவேக மாற்றி. பாருங்கள், மின்சாரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரவுண்ட் பண்ணிடுங்க. ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரித்தலில் டேஸ் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது அப்படின்னா எதுனா நைட்ரஜன், ஹைட்ரஜன், இரும்பு, நிக்கல். இரும்பை நீங்கள் இதில் எழுதிருங்க. மழை நீரில் கரைந்துள்ள கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் டேஸை உருவாக்கின்றன. அமிலமலை, காரமலை, அதிகமலை, நடுநிலை மலை. அமிலமலை இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணி இதில் எழுதிருங்க. அடுத்து டேஸ் புவி வெப்பமயமாக்குதலுக்கு காரணமாகிறது. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோ கார்பன்கள். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோ கார்பன்கள். எது ரைட்டுனா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோ கார்பன்கள். இது நீங்கள் என்ன செய்யுங்க, ரவுண்ட் பண்ணிடுங்க. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒளிச்சேர்க்கை என்பது டேஸ் முன்னிலையில் நிகழும் ஒரு வேதிவினை. எது? சூரிய ஒளியின் முன்னிலையில். இரும்பாலான பொருட்கள் டேஸ் மற்றும் டேஸ் உதவியுடன் துருப்பிடிக்கின்றன. பாருங்க, நீர், ஆக்சிஜன் இதன் உதவியுடன் தான் இருந்தது துருப்பிடிக்கி. டேஸ் தொழிற்சாலையில் யூரியா தயாரிப்பதில் அடிப்படை பொருளாக உள்ளது. அம்மோனியா. இதில் வந்து அம்மோனியான்னு எழுதணும். பிரெயின் கரைசலின் மின்னார் பகுத்தல் டேஸ் வாயுக்களை தருகிறது. குளோரின், ஹைட்ரஜன் 2 வாயுக்கள் நிச்சயத்தை தருது. டேஸ் என்பது ஒரு வினையின் வேதிவினையின் வேகத்தை அதிகரிக்கும் வேதிப்பொருளாகும் எனப்படும். இது வினையூக்கி. வெட்டப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் பழுப்பாக மாற காரணம் என்ன அப்படின்னா பாலிபினால் அல்லது டைரோசினேஸ் என்ற நொதியாகும். சரியா? இப்போ நீங்கள் இதுக்குரிய பதிலை நான் எழுதி வச்சுருக்கேன், பாருங்கள். இதை அப்படியே எழுதிருங்க அந்த கோட்டில். சரியா அல்லது தவறான எழுதுக. தவறான வாக்கியத்தை திருப்பி எழுதுக. ஒரு வேதி வினை என்பது தற்காலிக வினையாகும். இது தவறு. ஏன்னா இரு பொருட்கள் சேரும்போது அங்கே வினையே ஏற்படும். அதனால் தற்காலிக வினை என்பது தவறு. லெட் நைட்ரேட் சிதைவடைதல் ஒளியின் உதவியால் நடைபெறும் ஒரு வேதி வினைக்கு எடுத்துக்காட்டாகும். சரி. சுட்ட சுண்ணாம்பிலிருந்து நீட்டு சுண்ணாம்பு உருவாது ஒரு வெப்ப கொள்வினையாகும். இது வந்து தவறு. ஏன்னா வெப்ப வேதிவினை. சிஎஃப்சி என்பது ஒரு மாசுபடுத்தியாகும். சரி. வேதிவினைகள் நிகழும்போது ஒளியாற்றல் வெளிப்படலாம். இதுவும் சரி. அடுத்து பொறுத்துக்க பார்க்கலாமா? பொறுத்துக்க பாருங்கள், நான் குறிச்சிருக்கேன். துருப்பிடித்தல் வந்து இரும்பு, மின்னார் பகுத்தல் பிரெயின், வெப்ப வேதிவினை, சுண்ணாம்புகள் சிதைவடைதல், ஒளி வேதிவினை, ஒளிச்சேர்க்கை, வினைவேக மாற்றம், ஹேபர் முறை. சரியா? அடுத்து கெட்டுப்போதல் உணவு, ஓசோன், ஆக்சிஜன், மங்குதல் வேதிவினை, ஈஸ்ட் உயிர் வினையூக்கி, கால்சியம் ஆக்சைடு சிதைவடைதல். சரியா? இந்த மாதிரி குறிச்சிருங்க. அடுத்து நம்ம வினாக்களுக்கு போகலாம். சுருக்கமாக விடையிலி வேதிவினை என்பதை வரையறு. ஒரு வேதிவினை என்பது நிலையான மீளாத்தன்மையுடைய மற்றும் புதிய பொருட்களை உருவாக்கும் நிகழ்வாகும். இதுதான் பதில். ஒரு வேதிவினை நிகழ்வதற்கு தேவையான பல்வேறு நிபந்தனைகளை எழுதுக. இதுக்கு இதான் பதில். இந்த இதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, குறிச்சிருங்க. வினைவேக மாற்றம் என்பதை வரையறு. இதிலிருந்து இது வரைக்கும் என்ன செய்யுங்க, குறிச்சிருங்க. ஒரு இரும்பு ஆணியை காப்பர் சல்பேட் கரைசலில் வைக்கும்போது என்ன நிகழ்கிறது? காப்பர் சல்பேட் கரைசலின் நீல நிறம் மெதுவாக பச்சை நிறமாக மாறுகிறது. இதுதான் அதுக்கு பதில். மாசுபடுதல் என்றால் என்ன? பாருங்கள், தொழிற்சாலை செயல்பாடுகள். இதிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, எப்படி குறிச்சிட்டு வாங்க. இத்தகைய நிகழ்வு மாசுபடுதல் எனப்படும். இது வரைக்கும் நீங்கள் குறிச்சிருங்க. அந்த கொஸ்டினுக்கு பதில். அடுத்து மங்குதல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. பாருங்கள், இதிலிருந்து நீங்கள் இது வரைக்கும் குறிச்சிருங்க. வெள்ளி பொருட்கள் வளிமண்டல காற்றுடன் தொடர்பு கொள்ளும்போது கருமை நிறமிடம். இதுதான் வந்து எடுத்துக்காட்டு. சரியா? இதை வந்து உதாரணம் அப்படின்னு கொடுத்துருங்க. இது வந்து அந்த வினாக்கு விடை. மங்குதல் என்றால் என்ன? அது
பிரெயின் கரைசலை மின்னாற்பகுக்கும் போது நிகழ்வது என்ன? பாருங்கள், பிரெயின் எனப்படும் அடர் சோடியம் குளோரைடு கரைசல் வழியே மின்சாரத்தை செலுத்தும் போது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்ந்து குளோரின் மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்களும் வெளிவருகின்றன. இது வரைக்கும் நீங்கள் குறிச்சாலே போதும், இது விட தேவையில்லை. சரி, அதிலேருந்து இது வரைக்கும் குறிச்சிருங்க. பாருங்கள், கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது கால்சியம் ஆக்சைடும் ஆக்சிஜனும் கிடைக்கின்றன. இது வெப்ப உமிழ் வினையா அல்லது வெப்ப கொள்வினையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து வெப்பம் கொள்வினை அப்படின்னு நீங்கள் எழுதிருங்க. ஒரு வேதி வினையில் வினைவேக மாற்றியின் பங்கு என்ன? வேதிவினைக்கு உட்படாமல் வினையின் வேகத்தை மாற்ற உதவுகிறது. இதுதான் வினை வேக மாற்றியின் பங்கு. ஒளிச்சேர்க்கை ஏன் ஒரு வேதி வினையாகும்? இதுக்கு இதிலிருந்து இது வரைக்கும் நினச்சிங்க கொடுத்துருங்க. அடுத்த விரிவாக விடையில் வேதிவினை மூலம் சுற்றுச்சூழல் மீது ஏற்படும் விளைவுகளை விளக்குக. விரிவாக விடையில் வேதிவினை மூலம் சுற்றுச்சூழல் மீது ஏற்படும் விளைவுகளை விளக்குக. இப்போ பதில் பார்க்கலாம். பாருங்கள், இந்த பக்கத்தில் தொழிற்சாலைகள் இதிலிருந்து நீங்கள் இது வரைக்கும் எழுதிருங்க. மாசுபடுதல், அதாவது 3 வகைப்படுங்கிறத எழுதிருங்க. நிலம், நீர், காற்று, அதாவது 3 இதில் வந்து மாசுபடுது, இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இந்த அட்டவணையில் இருக்கிறத அப்படி நீங்கள் எழுதிருங்க. காற்று மாசுபாடுனா என்னென்ன, நில மாசுபாடு என்னென்ன, அதான் நீர் மாசுபாடு, இந்த மாதிரி எழுதி நீங்கள் என்ன செய்யுங்க, பாயிண்ட் போட்டு எழுதிருங்க. சரியாக வந்துடும். சரியா? அடுத்து, உணவுப் பொருட்கள் எவ்வாறு வேதிவினைகளால் பாதிக்கப்படுகின்றன என்பதை விளக்குக. இந்த கேள்விக்கு பாருங்கள், மனிதன் உண்பதற்கு தகுதி இல்லாத அளவிற்கு உணவுப் பொருள் ஏற்படும் மாற்றம் தான் உணவு கெட்டுப்போதல். இதை நீங்கள் அப்படியே எழுதிருங்க. இதிலேருந்து இதுவரை எழுதிருங்க. இதெல்லாம் காரணம் தான் நமக்கு உணவுப் பொருள் மட்டும் கேட்டுக்கனால நம்ம இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, எழுதிருங்க. பாருங்கள், ஒரு வேதிவினை நடைபெறுவதற்கான ஏதேனும் 3 நிபந்தனைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இதில் பாருங்கள், மொத்தம் எத்தனை, 1 2 3 4 5 6 இருக்குது. நமக்கு 3 பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் 6 பாயிண்ட்டை எழுதிருங்க. எழுதிட்டு 3 பாயிண்ட்டுக்கு மட்டும் எடுத்துக்காட்டு கொடுங்க. பாருங்கள், இயல்பான நிலையில் செய்தலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, தீக்குச்சி, தீப்பெட்டி, இந்த இது எழுதிருங்க. அதுமாதிரி அடுத்து இதுக்கு வந்து என்ன எழுதுவீங்க, ஒரு சோதனை குழாயில் திண்ம நிலையில் உள்ள சில்வர் நைட்ரேட்டையும் சோடியம் குளோரைடையும் எடுத்துக்கொள்ளும். இந்த இதை செயல்பாடு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இதுக்கு எழுதிருங்க. அடுத்து மின்சாரம், இதுக்கு வந்து நீங்கள் என்ன எழுதலாம் அப்படின்னா, அந்த பிரெயின் அதாவது சோடியம் குளோரைடு இதை நீங்கள் எழுதிடலாம். இந்த 3 எடுத்துக்காட்டு போட்டு 3 இதை நீங்கள் என்ன செய்யணும், விளக்கி எழுதணும். இதை விட்டு வெப்பம், ஒளி, வினைவேக மாற்றி இதை நீங்கள் என்ன செய்யலாம், எழுதலாம். ஆனால் உங்களுக்கு எது தெரியுமோ அதில் 3 பாயிண்ட்டுக்கு மட்டும் விளக்கம் கொடுங்க. சரியா? வேறு சிந்தனை வினாக்கள். ஒரு பேக்கரியில் கேக்குகள் மற்றும் பன்கள் தயாரிப்பில் ஈஸ்டின் பங்கு என்ன என்பதை விளக்குக. ஈஸ்ட் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பதில் அப்படி எழுதிருங்க. ஈஸ்ட் பெரிய மூலக்கூறுகளை சில மூலக்கூறாக மாற்றுகிறது. கேக் தயாரிப்பில் சர்க்கரை மூலக்கூறை ஈஸ்ட்டு நொதிக்க செய்கிறது. எனவே சர்க்கரை மூலக்கூறு வளர்சிதை மாற்றத்தின் காரணமாக கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஆல்கஹாலை வெளியிடுகிறது. சரியா? இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு பதிலாக எழுதிருங்க. அடுத்து, புவி வெப்பமாதலுக்கு படிம எரிபொருள்களை எரித்தலே காரணம் என்பதை நியாயப்படுத்துக. நம்ம இந்த படிம எரிபொருட்களை நம்ம எரிப்பதனால என்ன ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளிவருகிறது. இது புவி வெப்பமயமாகுதலுக்கு காரணமாகுது. சரியா? கொடுக்கப்பட்டுள்ள அன்றாட வாழ்வியல் செயல்பாடுகளை வேதிவினை தேவைப்படும் காரணிகளின் அடிப்படையில் வகைப்படுத்துக. விழா காலங்களில் பட்டாசு வெடித்தல் என்ன அப்படின்னா, வெப்பத்தால் நிகழும் வேதிவினை. வெயிலில் தொடர்ந்து துணிகளை உலர்த்தும் போது அவற்றின் நிறம் மங்குதல் வந்து வினைவேக மாற்றியின் காரணம். கோழி முட்டைகளை சமைத்தல் வந்து என்ன அப்படின்னா, வெப்பத்தால் நிகழும் வேதிவினை. பேட்டரிகளை மின்னேற்றம் செய்தல் வந்து இயல்பான வினைவேகத்தினால் நடைபெறுதல். பாருங்கள், ஆன்சர் நான் எழுதியிருக்கேன். இந்த 4 பாயிண்ட்டு, அந்த 4 கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதுங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. சரி? வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் வெடிவும் புகையால் அமிலமலை உருவாகிறது என்பதை குறித்து விவாதிக்க. இந்த பதிலை அப்படி நீங்கள் எழுதிருங்க. இந்த புகையால் என்னென்ன வாயுக்கள் வெளியேறுகின்றன, அதனால் அது வந்து மலைகளுக்கு வந்து அமிலமலை உருவாக்குது அப்படிங்கிறது பதிலாக எழுதிருக்கு. அடுத்து, துருப்பிடித்தல் இரும்பு பொருளுக்கு நல்லதா? நல்லதுன்னா நல்லது இல்லை. ஏன் அப்படின்னா அது வந்து என்ன செய்யுதுன்னா வினை திறனை இழக்கு, அதோட பலம்லாம் பெறும், அதனால் அது நல்லதில்லை. அனைத்து பழங்களும் காய்கறிகளும் பழுப்பாதல் நிகழ்வுக்கு உள்ளாகின்றனவா? ஆமாம். ஏன் அப்படின்னா பாருங்கள், அனைத்து பழங்கள் காய்கறிகள் நறுக்கி வைப்பதால் காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து பழுப்பு நிறத்தை அடைகிறது. சரியா? இதில் பாருங்கள், நற்பண்பு வினாக்கள் கேட்டிருக்கு. இது என்னென்னா, குமார் அப்படிங்கிறது வந்து வீடு கட்ட போகிறாரு.
அதனால் கட்டுமான பணிக்காக இரும்பு கம்பி வாங்குறதுக்கு போகிறாரு. கூட வந்து யார் போகிறா அப்படின்னா ரமேஷ் அப்படின்னு ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறாரு. கடைக்காரர் என்ன பண்ணுறாருன்னா நல்ல கம்பி கொடுக்காரு. அது வந்து நல்ல விலை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கொஞ்சம் பழைய கம்பியாக இருக்குது, அது வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டு தரேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுவார், குமார் சரி குறைஞ்ச விலைக்கே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் ரமேஷ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னு பாருங்கள், ரமேஷின் அறிவுரை என்ன சரியானதா அப்படின்னா சரி. ஏன்னா பழைய கம்பி அடிச்சு அது ரொம்ப நாளைக்கு விளக்காது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். ரமேஷன் வெளிப்படுத்திய நற்பண்பு என்ன அப்படின்னா அவருக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி எரிச்சதார், அறிவுரை கூறுறார். சரியா, அதான் அவருடைய நற்பண்பு. பதிலை பார்க்கலாமா? இந்த 3 கேள்விக்கு நான் 3 பதில் எழுதியிருக்கேன். நீங்கள் வித்தியாசமாக எழுதுன்னு என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். சரியா, அடுத்த கேள்வியில் பழனிக்குமார் அப்படிங்கிறது ஒரு வழக்கறிஞர், வக்கீல். அவர் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கார். வாடகை அதிகம் அப்படின்னோடனே ஒரு பக்கத்தில் ஒரு வீடுனா வேதி தொழிற்சாலை பக்கத்தில் ஒரு வீட்டில் வந்து குறையா வாடகை அது, அதனால் அங்கே போய் இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் அவரோட பையன் என்ன பண்ணுதான், அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம், வேறு இடத்துக்கு தான் போகணும், தொழிற்சாலை உள்ள இல்லாத இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டான். ராஜசேகர் பையன் சொன்னது சரிதான். ஏன் சரி அப்படின்னா தொழிற்சாலை இருந்தால் என்ன ஆகும், வந்து புகை டஸ்ட்லாம் வந்துட்டு இருக்கும், டஸ்ட் அலர்ஜி வரும், வியாதி வரும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அவனுடைய நற்பண்பு என்னன்னா அப்பாவுக்கு வந்து பயப்படாமல் தைரியமாக சொல்லியிருக்கான், ஒரு அறிவுரை அப்படிங்கிறத கணக்கு. இப்போ நம்ம விடையை பார்க்கலாம். பாருங்கள், 3 கொஸ்டின். இது சரி, இது வந்து நீங்கள் எப்படினாலும் எழுதிக்கலாம். ஏன்னா உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கும், தொழிற்சாலை பக்கம் இருக்கிறதுனால ஏதாவது வாயுக்கள் வெளியேறும், புகை அந்த மாதிரி வரும், சத்தம் இருக்கும். அதனால் அப்பாவுக்கு நல்ல அறிவுரை கூறியிருக்கேன், தைரியமான கூறினது அவனுடைய நற்பண்பு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.